அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரொழிலின் நெருகிலே நாட்டம், கரும யோகத்தில் நிலைத்திடல் என்றவை அருளாய், குறிகுணம் ஏதும் இலதாய் அனைத்தாய் உளவிடு தனிப்பரம்புகள். 54வது அமர்வு. ஒரு வருடத்தில் உண்மையில் இப்போதான் பூர்த்தி செய்கிறோம். இந்த வருஷம் இந்த வாரம் பூர்த்தியாகிறது. அடுத்த 13ஆம் தேதி ஆரம்பித்தோம். இன்னைக்கு 12ஆம் தேதி. ஒரு வருஷம் இன்னையோட முடிகிறது. இன்றைக்கு சடாயு உயிர்நீத்த படத்தில் மிகுந்த அதாவது டெக்னிக்கல் சொன்னாக்க அது 25 பாடல்னு நினைக்கிறேன். மற்ற பதிப்புகளில் மற்ற பதிப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கறது 65 பாடல்கள் தான். இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது 65 பாடல்கள். அதை தவிர ஒரு 20 பாடல் பார்க்க முடியும். நல்லா இருக்கும். அதாவது போன தடவை பார்த்த மாதிரி ஒரு 80-90 பாடலாக பார்க்கலான்னு ஒரு ஆசை. அதாவது போன வாரத்தில் நம்ம நின்ன இடம் ராமலட்சுமணர்கள் சந்தித்ததும், ராமலட்சுமணர்கள் உரையாடினதும், தேடிக்கொண்டு வந்ததும், அவர்கள் வழியில் சீதையை காணாமல் தவிப்பதும், ராமன் சீதையை காணாததால் ஏற்பட்ட மனக்கலக்கமும், அவன் கலங்குகின்ற காரணத்தினாலே உலகம் யாவையும் கலங்குகின்றது என்று காட்டுது. அதாவது அவனுடைய சர்வாந்தரமே தரியாமி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வ அந்தரியாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தன்மையை காட்டுறதுக்கான வர்ணனையை போன வாரத்தில் ஆரம்பித்தோம். அந்த வர்ணனையிலேருந்து ஆரம்பிச்சு இது இப்போ மண் சுழன்றதுல தான் போன தடவை அவர் மண் சுழன்றது, மாதவரை சுழன்றது, மதியோர் எண் சுழன்றது, எரிகடல் 7, வெண் சுழன்றது, வேதமும் சுழன்றது, விரிஞ்சன் கண் சுழன்றது கதிரோடு மதியம் அப்படின்னு முடிச்சோம். இவனுடைய கலக்கத்தினால இது அத்தனையும் கலங்கி இருக்கிறது, உலகம் பூரா கலங்கினதுக்காக. இப்போ ராமன் என்ன செய்வானோ அப்படிங்கிற கலக்கத்துல தான் அறத்தை சீருங்கொள், அருளை சீருங்கொள், அமரர் திறத்தை சீருங்கொள், முனிவரை சீருங்கொள், தீயோர் மரத்தை சீருங்கொள், என்கொலோ முடிவென்று மறையின் நிலத்தை சீருங்கொள், நெடுந்தகையாது நெடுந்தகையோ என நடுங்கா நீலமேனிய நெடியவன் மனநிலை தெரிய மூல காரணத் அவனோடு முடிவர மற்றும் காலமாமென கடையீடு கணிக்கரும் பொருள் கண் மேல கீழென மேலுறும் வேலை தேரின் ஆழியும் தெரிந்தனம் தீண்டுதல் அஞ்சி பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் பார்த்தனம் பயனென்று ஓரும் தன்மை ஈதென் என்பது உரனில்லாதவர் போல் தூரம் போத முன் தொடர்ந்தும் என்று இளையவன் தொடரும். அதே இனி அமைவது என்று அமதனும் மெய்யில் தாம வார்க்கனை புட்டிலும் முதலிய தாங்கி வாம மால்வரை மரணிவை மடிதர வயவர் பூமி மேலவன் தேர் சென்ற நெடுநெறி போனார். மண்ணின் மேலவன் தேர் சென்ற சுவடலாம் வாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை மெய்யுற வெந்த புண்ணின் ஊடுரு வேலன மனமிக பொழுங்கி எண்ணி நாமினி செய்வதென் நிலவலே என்றான். ராமன் இருந்த நிலையை பார்த்து உலகமெல்லாம் கலங்கிய தன்மையை விவரிப்பதிலிருந்து அதை வர்ணிப்பதில் அந்த வர்ணனையோடு இந்த பாடம் தொடங்குகிறது. இன்றைய அமர்வு தொடங்குகிறது. அறத்தை சீருங்கொள், அருளையே சீருங்கொள், அமரர் திறத்தை சீருங்கொள், முனிவரை சீருங்கொள், தீயோர் மரத்தை சீருங்கொள், என்கொலோ முடிவு என்று மறையின் திறத்தை சீருங்கொள் நெடுந்தகையவன் நிறத்தை திறத்தை என்று நிறத்தை சீருங்கொள் தன்மை மறையின் நிறத்தை தான் கரெக்டா இருக்கணும். மறையின் நிறத்தை சீருங்கொள் அப்படின்னு சொன்னா மறையின் தன்மையை சீருங்கொள் அப்படின்னு அர்த்தம். நிறத்தை சீருங்கொள் அதுவும் மறுபடியும் தன்மைதான்.
It boils down to the same meaning. இவன் இப்படி கோபம் வந்திருக்கே, இவனுடைய முடிவு எதில் போய் முடியும்? தர்மத்தை சீருவானா, தன் அருளையே மெர்சின்னு சொல்கிறோம், கிரேஸ் அப்படின்னு சொல்கிறேன், அந்த அந்த தன்மையை சீர்விடுவானா, கோபிப்பானா, அமரருடைய பக்கத்தை தேவர்களை சீருவானா, முனிவர்களை கோபிப்பானா, தீயோர் மரத்தை சீருங்கொள், தீயவர்களுடைய கொடிய தன்மையை கோபிப்பானா, இங்கோலோ முடிவு என்று மறையின் நிறத்தை சேருங்கொள். என்னதான் தீர்மானம் அவனுடைய வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படிங்கிற கேள்வி கோபம் எழுந்தது. வேதங்களின் தன்மையை சீறி விடுவானா, சினந்து விடுவானா இந்த நெடுந்தரை? இந்த பெருமை பண்புகளை உடையவனாகிய இந்த ராமன் என்ன செய்வான் அப்படின்னு உலகமே நடுங்க. நீலமேனி அந்நெடியவன் மனநிலை திரிய மூல காரணத்தோடும் உலகெல்லாம் முற்றும் காலமாம் என கடையீடு கணிக்க அரும்பொருள்கள் மேல கீழே மேலுறும் வேலை நீலமேனி அந்நடியவன் மனநிலை திரிய நீல மேக சாமணன் ஆகிய ராமன் தன் மனநிலையில் கலக்கம் ஏற்பட, அவனுடைய மனத்தடுமாற்றம் ஏற்பட, மனம் மயக்கம் அயர்வு எய்தவும் மூல காரணத்தவனோடும் உலகெல்லாம் முற்றும் காலமாம், உலகத்தை உண்டாக்குவனாகிய, இப்ப பிரம்மன்னு சொல்லணும் அந்த இடத்துல, அவனுக்கு உலகம் முற்றும், மூல காரணத்தவனோடும் உலகம் முற்றும் காலமாம். காலம் முடியுது, பிரம்மனுக்கும் காலம் முடியும், வேற யாருக்கும் காலம் முடியாது. மற்ற இரண்டு காலம் முடிய முடியாது. மூல காரணத்தவனோடும் உலகெல்லாம் முற்றும் காலமா, எல்லாமே பிரம்மதேவனோடு சேர்ந்து அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று எல்லோரும் திகைக்கும்படியாக கடையீடு கணிக்க அரும்பொருட்கள் முழுவதுமாக எவ்வளவு எண்ணிக்கை உடையவை என்று சொல்லக்கூடிய அளவிறந்த இன்யூமரபிள் சொல்றாங்க, அளவிறந்த பொருட்கள் எல்லாம் மேல கீழ் வர, ஆகாயத்தில் இருக்கிறது பூமியில விழவும், பூமியில இருக்கிறதெல்லாம் ஆகாயத்துக்கு போகும். அந்த மாதிரி இடம் மாறி சுழல்கின்ற சமயத்தில் லக்ஷ்மணன் சொன்னான், தேரினாழியும் தெரிந்தனம், தீண்டுதல் அஞ்சி பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் பார்த்தனம், பயன் நின்று ஓரும் தன்மை ஈது என் என்பது உரன் இல்லாதவர் போல் தூரம் போதலும் தொடர்ந்தும் என்று இளையவன் தொடரும். இந்த பிராடிங் இப்ப தொடங்குறது. ராமன் திகைத்து நிற்பதும், என்ன இப்படி நின்றார் அர்த்தம், என்ன இப்படி நின்றார் அர்த்தம், என்ன இப்படி நின்றார் அர்த்தம், அடுத்து செய்ய வேண்டாமா, அடுத்து செய்ய வேண்டாமா, அடுத்து, இந்த பிராடிங் இனிமே தொடர போறோம். இனிமே வரப்போற காட்சி கூட இதுதான் ஆரம்பம். தேரின் ஆழியும் தேர்ந்தனம், அங்க தேர் சக்கரம் பதிந்த வழித்தடத்தை பார்த்தோம். தீண்டுதல் அஞ்சி, சீதையை தீண்டுவதற்கு அஞ்சி பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் பார்த்தோம். பூமி அங்க பொழந்தது பர்ணசால காணும், அங்க பெரிய பள்ளம் தான் இருக்கிறது, அதையும் பார்த்தோம். அவன் பர்ணசாலையோடு தூக்கின்னு போயிருக்கான்னு அர்த்தம், அவளை தொடுவதற்கு அஞ்சி இருக்கிறான் என்பது பொருள். இதை பார்த்தோம். இதை பற்றி யோசித்துக் கொண்டே நின்றால் அதனால் என்ன பயன்? நம்ம என்ன பலம் இல்லாதவர்களா? உரன் இல்லாதவர் போல் ஓரும் தன்மை இது என் என்பது பயன் என்று, இதுல ஒரு பயனும் கிடையாது. யோசித்துக் கொண்டே இருந்தால், இதை பற்றி இப்படி நடந்ததெல்லாம் யோசித்துக் கொண்டே இருந்தால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதால தூரம் போதல் முன் தொடர்ந்தும் என்று இளையவன். இங்கேருந்து ரொம்ப தூரம் அவன் போயிடத்துக்கு முன்னால பின்னா அவனை தொடர்ந்து போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் சொல்லுது. அடி தொழுதுகள அதே இனி அமைவது என்று அமலனும் மெய்யில் தாம வார்களை குட்டிலும் முதலிய தாங்கி
வாம மால்வரை மரண் இவை மடிதர வயவர் பூமி மேல் அவன் சென்ற நெடுநெறி போனார். ஆமா, இனிமேல் செய்யத்தக்கது அதுதான் என்று சொல்லி ராமன் தன்னுடைய உடலில பெரிய தொங்கு காமம் அப்படின்னு சொன்னா இது செயின் அல்லது கட்டக்கூடிய எல்லாமே மாலை எல்லாமே காமம் தான். வார்கனை புட்டிலும் அந்த அம்பராவதி துணியை தாங்கிக் கொண்டு வாம மால்வரை மயக்கம் தருவதாகிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய உயரமான மலைகளும் மரங்களும் சாயுமாறு அந்த ராவணன் போன பூமியில அவன் தேர் சென்று நெடுநெறி போனான். எல்லா மரம் எல்லாம் சாயுங்கிற அளவுக்கு அந்த வழியை போற வழி பூரா செதறி கிடக்கும் மரங்களும் மலைகளும். அந்த வழியில தடம் பற்றி கொண்டு சென்றார். மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சூடெல்லாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை மெய்யுற வெந்த புண்ணினோடு ஒரு வேல் என மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என் இளவலே என்றார். இதுதான் பெரிய சயின்ஸ். இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடெல்லாம் மாய்ந்து, மண் மேல அந்த தேர் போன சுவடெல்லாம் மறைந்து போய் விண்ணின் ஓங்கியது. திடீர்னு ஒரு இடத்துல அந்த தேர்ச்சுவடு மறைஞ்சு போய் திடீர்னு ஆகாயத்தில் எழுந்தது என்கின்ற அடையாளம் தெரியவும், அதாவது there is a taxiing before take off அப்படிங்கிற நேரடியா கணத்தில் அறைய மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு பார்த்துருக்கான், ஏதோ ஒரு தன்மை இருந்திருக்கு. பறவையை கண்டான் விமானம் படைத்தான்ங்கிறது உண்மையானால் அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி ஏறணும், சட்னு அப்படியே எங்க பறந்துருக்கோம். தரையில ஓடி அதுக்கப்புறம் மேல மறைஞ்சிருக்கு. மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சூழலாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை மெய்யுற, அப்படி ஒரு நிலைமையை பார்த்து வெந்த புண்ணினோடு ஒரு வெல் என மனம் மிக பொழுங்கி, ஐயோ இதுவே தடமும் கிடைக்கலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தவித்து போய் எண்ணி நாம் இனி என்ன செய்வது ஏன் இடவில்லை என்றான். லக்ஷ்மணன் என்னடா செய்யறது, இனிமே ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒரு தட்டு கட்டு இப்படிதான் நிக்க போறார், அவர் தான் எடுத்து கொடுக்க போறார். தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது அத்தின்றே மற்கு நோக்கிய திறத்து அன்னதே வானம் வெற்கு நோக்கிய பகடியின் நெடிது அன்று விம்மி நிற்கும் நோக்கு இது என் பயப்பது என இதயவன் இருந்தான். தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது அத்தின்றே மற்கு நோக்கிய திரள்புயத்து அண்ணலே வானம் விற்கு நோக்கிய பகழியின் நெடிது அன்று விம்மி நிற்கும் நோக்கின் என் பயன் என இளையவன் நேர்ந்தான். இளையவன் லக்ஷ்மணன் சொல்றாங்க. மற்கு நோக்கிய திரள்புயத்து அண்ணலே, மற்போர், மற்குன்னா மற்போரை எதிர்பார்த்து திரண்ட தோள்களை உடைய அண்ணலே என்ன சொன்னான், தெற்கு நோக்கியது அத்தின்தேர் தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது. அந்த வலிமையான தேர் தெற்கு பக்கம் பார்த்துத்தான் சென்றிருக்கிறது என்ற உண்மை தெரிந்தது எனும் பொருள் தெரிந்தது. விற்கு நோக்கிய பகழியின் வானம் விற்கு நோக்கிய பகழியின் வானம் நெடிதென்று, வெளியிலிருந்து செல்லும் அம்புக்கு பூமியா இருந்தா என்ன வானமா இருந்தா என்ன, அது பாட்டு போகுது. அதாவது அந்த தேரையும் தடுத்து நிறுத்த முடியும். அம்பனுடைய பவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, அதுக்கு பூமி என்ன வானம் என்ன, அதான் அதுக்கு அர்த்தம். வானம் விற்கு நோக்கிய பகழியின் நெடிதென்று, அம்பை விட நீண்டதல்ல வானம். விம்மி நிற்கும் நோக்கு இது என் பயத்தது, அதை சிந்தியாமல் இப்படி விம்மி நிற்கின்ற இந்த நோக்கு இது இப்படி
இப்படி இருப்பது அன்னை. என்ன பயனை தரும், என் பயத்தது என்று இளையவன் நேர்ந்தான். ஆகும் அன்னதே கர்மம் என்று அத்திசை நோக்கி ஏகி யோசனை 2 சென்றார். இடையெதிர்ந்தார் மாகமால் வரை கால் புற மறிந்ததுமான ஆகவீனையை கொடி ஒன்று கிடந்தது பார்ப்பது. ஆகும் அன்னதே கருமம் என்று அத்திசை நோக்கி ஏகி யோசனை 2 சென்று ஆறிடை எதிர்ந்தார். ஆகும் அன்னதே கர்மம், ஆம் அதுவே நாம் செய்யக்கூடிய செயல் என்று அத்திசை நோக்கி, அந்த தெற்கு திசையை நோக்கி சென்று ஏகி யோசனை 2 சென்றார். 2 யோஜனை தூரம் நடந்து சென்றார்கள். இடை எதிர்ந்தார், அந்த இடத்தில சந்தித்தார்கள். என்ன எதை பார்த்தார்கள்? மாக மால்வரை கால் பொற மறிந்தது மான். மாக மால்வரை பெரிய வானத்தை விட பெரிய மலை ஒன்று. கால் பொற மறிந்த, காற்று வீசி மறிந்து கீழே விழுந்தது போல, மறிந்தது மான கீழே விழுந்ததை போல பாக வீணையின் கொடியொன்று. வீணையின் பாகப்படி, கொடி பாகம். கொடி பாகம், வீணையின் வீணை எழுதப்பட்ட கொடியினது பாகம் கிடந்தது பார்வை. அது கீழே மலை விழுந்து கிடக்கிற மாதிரி அது கீழே விழுந்து. கண்டு கண்டகரோடும் அக்காரிகை பொருட்டால் அண்டர் ஆதியருக்கு ஆரம்பம் விளைந்தது என்று அயர்த்தார். துண்டவாதியின் சுடற்கூடி துணிந்தது என்று உணரா துண்டறிக கண் புனல்வர புறவதன் புகழ்வான். கண்டு கண்டகரோடும் அக்காரிகை பொருட்டால் அண்டராதியர்க்கு ஆரமர் விளைந்தது என்று அயர்த்தான். கண்டு அந்த கொடியை பார்த்து, அந்த கொடியை கண்டு அக்காரிகை பொருட்டால், அக்காரிகைன சீதை, அந்த சீதையின் நிமித்தமாக கண்டகரோடும், கண்டகர்னா வஞ்சகர், கொடிய பகைவர்கள், அவர்களோடு அக்காரிகை பொருட்டால் அண்டராதியர்க்கு அப்படின்னா தேவர்கள் முதலானவர்கள், தேவர்களே வந்து சீதைக்காக சண்டை போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆரமர் விளைந்தது, ஒரு பெரிய போர் இங்கு நடந்திருக்கிறது போலும் என்று அயிர்த்தார், என்று சந்தேகித்தார்கள். அப்போது துண்டவாளினில் சுடற்கொடி துணிந்ததென்று உணரா புண்டரீக கண் புனல் வர புறவலன் புகழ். துண்டவாளி அழகு, உண்மையில ஒரு வாளால் இது வெட்டி வீழ்த்தப்படல, வாழ் அழகாகிய வாளால். இந்த சுடற்கொடி, இந்த ஒளியுடைய பகைவனுடைய கொடியானது துணிந்தது என்று, துண்டிக்கப்பட்டது என்று உணரா என்பதை உணராமல், உணர்ந்து, அதுக்கு அர்த்தம் உணர்ந்து. புண்டரீக கண் புனல் வர, தாமரை போன்ற கண்களில் இருந்து நீர் வர புறவலன் புகழ்வான். ராமன் சொல்வான். அது உடஞ்சி இருக்கிற தன்மையை வச்சு இது அழகுனாலதான் ஒரு துண்டப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது வாழால வெட்டப்படவில்லை அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியுது. நோக்கினால் ஐயா புரியல என்ன சொல்றீங்க? லட்சுமணன் சொல்றதா ராமன் சொல்றான். ராமன் நோக்கினால் ஐயா நொய்து இவன் எய்திய நொந்தை நோக்கினால் இது முடிந்ததால் மொயம்பின் தாக்கினான் நடு அடுத்தது தெரிகிதம் தமியன் யாக்கை தேம்பிடும் என் பருவங்கள் இறந்தான். நோக்கினால் ஐய நொய்து இவன் எய்திய நுந்தை மூக்கினால் இது முடிந்ததா. நோக்கினால் ஐய தம்பி, நோக்கினால் இந்த கொடி இங்கே முறிந்து கிடப்பதை பார்த்தால், ஆலோசித்தால், நொய்து இவன் எய்திய, நொய்துன விரைவாக இங்கு வந்து சேர்ந்த நுந்தை, உன்னுடைய தந்தை ஆகிய ஜடாயு, அவனுடைய மூக்கினால் இது முறிந்தவை, அவனுடைய மூக்கினால் தான் இந்த கொடி முறிந்தது நேர்ந்தது. முறிந்தவை முடிந்ததால் இக்கொடி முறிபட்டது நேர்ந்தது போலும். மொயம்பின் தாக்கினான், அந்த ஜடாயு வலிமையுடன் தாக்கியிருப்பான். நடு அடுத்தது தெரிகிலம், இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. தமியன் யாக்கை தேம்பிடும் எண்ணரும் பருவங்கள் இறந்தான். தமியன் அவன் தனியா சண்டை போட்டிருக்கான். யாக்கை தேம்பிடும் உடல் மெலிகின்ற எண்ணறு பருவங்கள் இறந்தான். கணக்கிடுவதற்கு
எவ்வளவு வயசு அப்படின்னே தெரியாது, அவ்வளவு பருவங்கள் வயது கழிந்தவர். ஜட்டா ஆயு அப்படின்னாலே கணக்கிட முடியாத ஆயுளை உடையவன் அப்படின்தான் பேருடைய அர்த்தமே அதுதான். ரெண்டு சாதமும் நடுக்காரும் நெருக்கின நாமும் சென்று கூடலாம் பொழுது எல்லாம் தடுப்பது இதனால் நின்று மீட்கினும் மீட்குமால் வேறுற எண்ணி நின்று தாழ்த்து ஒரு பயனில்லை என்றதும் நடிகோம். சம்பாதிக்கு தெரியும். ஆனா இது வந்து கிளியரான பேர் தான். ஜட்டா மாதிரி ஏதாவது இருக்கான்னு இல்ல பாரு படிச்சு ஞாபகம். நன்று நன்று சாலவும் நடுக்கரும் முடுக்கினன் நாமும் சென்று கூடலாம் பொழுதெல்லாம் தடுப்பது திடனான் வென்று மீட்கினும் மீட்குமால் வேறுற எண்ணி நின்ற தாழ்த்து ஒரு பயனிலை என்றலும் நெறியோம். ஒவ்வொரு சமயம் புத்தரது லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் சொன்னார். நன்று சாலவும் நன்று ரொம்ப நல்லதா போச்சு. நடுக்கரு மிடுக்கினன் நடுக்கரு மிடுக்கினன் நல்லா இருக்கலாம் சொல்லாச்சு. நடுக்கரு மிடுக்கு அசைக்க முடியாத வலிமை. நடுக்கரு மிடுக்கினன் நாமும் சென்று கூடலாம். நாமும் அவனை போய் அடைஞ்சுடலாம். நடுவுல தடுத்து நிறுத்திருப்பான். பொழுதெல்லாம் தடுப்பது திடனா. அது இன்றைய பொழுது முழுவதும், இன்றைய நாள் முழுவதும். ராத்திரி வந்தா ஒருவேளை கலந்து போயிட்டான். இன்றைய நாள் பொழுதெல்லாம் தடுப்பது திடனா. இன்று நாள் முழுவதும் அவன் பகைவலை செல்ல விடாமல் தடுப்பது திண்ணம், தடுப்பது திடனால். அதனால் நாமும் சென்று கூடலாம், நாமும் சென்று போய் அடையலாம். வென்று மீட்கினும் மீட்கலாம், மீட்கும். அவர் வந்து தானே சீதையை வென்று மீட்டு விடலாம். வேறுற எண்ணி நின்ற தாழ்த்தொரு பயனில் வேற விதமா யோசித்துக் கொண்டு இங்கு வந்து தாமதிப்பதால நின்று தாழ்த்துனா தாமதிப்பு, கால தாமதம் செய்வதால் ஒரு பயனில்லை தாழ போலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலி பக்கத்துலாம் சொல்லுவாங்க. நிதானமா போலாம். தாழ்த்தல் அப்படின்னா தாமதித்தல். நின்ற தாழ்த்தொரு பயனில்லை என்றலும் நெடியோன். ராமன் சொல்ற பதில். தொடர்வதே நலமா என வடிமிசை சுற்றி படரும் கால் என கரங்கு என செல்லுவார் பார்த்தார். மிடல்கொள் வெஞ்சிலை வெண்ணிடு வில் முறிந்தென்ன கடலின் மாடு உயர்திரை என கிடந்தது கண்டார். தொடர்வதே நலமாம் என படிமிசை சுற்றி படரும் காலென கரங்கென செல்லுவார் பார்த்தார். மிடல்கொள் வெஞ்சிலை விண்ணிடும் விண் முறிந்தென்ன கடலின் மாடு உயர் திரை என கிடந்தது கண்டார். தொடர்ந்து போவதே நல்லது என்று பூமியின் மேலே, நிலத்தின் மேலே வேகமாக செல்பவர்கள் எப்படி காற்றை போலவும் காற்றாடியை போலவும் வேகமாக திரிந்தவர்கள், வேகமாக சென்றவர்கள் பார்த்தார்கள். என்னத்தை பார்த்தார்கள்? மிடல்கொள் வெஞ்சிலை வெண்ணிடு வில் முறிந்து என ஒரு பெரிய வில் வானவில் முறிந்து கிடப்பதை போல, விண்ணிடு வில் முறிந்து என்ன வானவில் இந்திரவில் முறிந்து கிடப்பதை போல பூமியில கிடந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, it was not flat with the land. அந்த கடலின் மாடுவேர் திரையன விண்ணு நீங்க அப்படி பூமியில படுக்க நிலையில இல்லது, தூக்கின நிலையில இருக்கு. கடலின் மாடு உயர் திரையன அலைய கடல்ல இருந்து எழும்புகின்ற அலையை போல உயர்ந்த நிலையில கிடப்பதை பார்த்தார்கள். ஒரு பீஸ் விழுந்து கிடக்கு, சிலை கிடந்தான் இலக்குவர் தேவர் நீர் படைத்த மலை கிடந்தன வலியது வடிவினால் மதியின் கலை கிடந்தென்ன காட்சியது. இது கடித்து ஒடித்தான் நிலை கிடந்தவா நோக்கு என நோக்கினன் என்றான். சிலை கடந்ததால் இலக்குவ தேவர் நீர் கடைந்த மலை கிடந்தன வலியது வடிவினால் மதியின் கலை கிடந்தன காட்சியது. இது கடித்து ஒடித்தான் நிலை கிடந்தவா நோக்கு.
என நோக்கினான் என்றான். இங்கே வில் கிடக்கு. இந்த வில்லுடைய அளவை பார்த்தால் தேவர் நீர் கிடந்த மலை கிடந்தன்னா வலியது. மந்திர மலை போல, அமிர்தம் கடைவதற்காக கொண்டு வந்து போட்ட மந்திர மலை போல இந்த சிலை துண்டு கிடக்கு. வில்ல ஒரு பகுதி தான் கிடக்கு. இப்போ உடஞ்சி போய் ஒரு பாட்டு தான் கிடக்கு. அந்த ஒரு பாட்டே அவ்வளவு பெருசா இருக்கு. வடிவினால் மதியின் கலை கிடந்தன. சந்திர பிறை கிடக்கிற மாதிரி கிடக்கு. சந்திர பிறை கிடக்கிற மாதிரி அந்த அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இதை என்ன பண்ணிருக்கான், இத கையால தூக்குறதே பெரிய பாட்டு. இவன் மூக்கனால கடிச்சு ஒடிச்சிருக்கான். இதை ஒடிச்சிருக்கான்னா அழகுனால கடிச்சு ஒடிச்சிருக்கான். அப்படின்னா அவனுடைய பலம் எப்படி இருந்திருக்கும்? அவன் நிலை கடந்தவா நோக்கு, அவனுடைய வலிமை என்ன மாதிரியான வலிமைங்கிறத பார் என்று நோக்கினான் நின்றான். என்று அதை பார்த்தபடி நின்றான். ஒரு ஒரு தாமதத்தில் நின்றான் வழியில். நின்று பின்னரும் நெடுநெறி கடந்து உரநிமிர சென்று நோக்கினார். திரிசிகை கொடுநெடுஞ்சூளம் ஒன்று, பல்கனை மழை ஒரு புட்டிலோடு இரண்டு குன்று போல்வன கிடந்த கண்டு அதிசயம் கொண்டான். நின்று பின்னரும் நெடுநெறி கடந்து உர நிமிர சென்று நோக்கினர். திருசிகை கொடு நெடுஞ்சூலம் ஒன்று, பலகனை மழை உரு புட்டிலோடு இரண்டு, புட்டிலோடு இரண்டு குன்று போல்வன கிடந்த அதிசயம் கேட்டார். ஒரு செகண்ட் அங்க நின்று பார்த்துட்டு அதற்கு பிறகு நெடுந்தொலைவு சென்று நெடுநெறி சென்று நீண்ட தொலைவு சென்று வழியை கடந்து நிமிரச் சென்று நோக்கினர். வழியில என்ன கிடக்கு? திருசிகை நெடுஞ்சூலம் ஒன்று, ஒரு திருசூலம் ஒன்று கிடக்கு. இதெல்லாம் ராவணன் ஜடாயு மேல எய்தது. அந்த திருமாலே நேரா வந்து அடிச்ச மாதிரி அது வந்து அவர் மேல பட்டு தெரிச்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நெடுஞ்சூலம் ஒன்று, இவர் ஜடாயு பறிச்சு எடுத்த அந்த அம்பராவதி மொழி, அது மழை ஒரு புட்டிலோடு இரண்டு, ஒரு பெரிய சூலம் ஒரு மலை, அம்பரா தூணி ஒரு மலை, ரெண்டு மலை போல கிடப்பதை பார்த்து அதிசயப்பட்டார்கள். சூலம் ஒன்று, சூலம் ஒன்று, மழை ஒரு புட்டிலோடு இரண்டு. இது ஒரு மலை, அது ஒரு மலை, ரெண்டு மலையா கிடக்கிறத பார்த்து அதிசயம் கொண்டார்கள். மரித்தும் சென்றனர். ஒரு இது போன தடவை நம்ம இது பார்த்தோம்னா திரிபுரம் மலை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஒரு பாட்டு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணீங்க. ஒரு தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சில பாட்டில் நிலையிலா ஒன்று ஒன்ற நெருப்பு அதிக நீங்க சொல்ற பாட்டு அது வேற பாட்டு, நான் சொல்ற பாட்டு வேற பாட்டு. பட் அதுல இதுல வந்து அந்த இதெல்லாம் இருக்கு. அம்பு வந்து நெருப்பு, நெருப்பு வந்து அம்போட முனை, அரி வந்து முழு அம்பு, காற்று வந்து அந்த செலுத்துற பின் பகுதி. ஸோ நெருப்பு திருமால் காற்று மூணையும் சேர்த்து அம்பாகவும், மேருமலை வந்து இல்லாகவும், நானாக வாசகுல பாட்டு. நான் என்றால் அஞ்சிருக்கும் நச்சாவும் கற்சாவும் வானந்தான் மண் தின்ற வானம். அதுக்கப்புறம் தானுவே அப்படின்னு ஆரம்பிச்சு போகும். அது அடுத்த ரெண்டு ஞாபகம். பின்னரும் நெடுநெறி கடந்து மரித்தும் சென்றார். மரித்தும் சென்றனர். வானிடை பயங்கர வழங்கி எரிக்கும் சோதிகள் யாவையும் தொக்கன எனலாம். நெறிக்கொள் கானகம் மறைதர நெருதற்கோன் நெஞ்சில் வரித்து வீசிய கவசமும் கிடந்தது பார்த்தார். மரித்தும் சென்றார். அதற்கு மேலேயும் சென்றார்கள். வானிடை பயங்குற வழங்கி, வானத்து மேல தொகு பட்டு ஒளி வீசுகின்ற, பயங்குதல்னு அது மேல பட்டு தொங்கி நீண்டு அது மேல அப்படி லிங்கரிங்க வருது. இதெல்லாம் பயங்குதல். பயங்குற வழங்கி எரிக்கும் சோதிகள் யாராதான் ஒளி வீசுகிற வானத்திலே விளங்கி வீசுகின்ற சூரிய சந்திரர்கள் எல்லாம், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நெறிகோள் கானகம் மறைந்தன. அப்படி காட்ட பூரா அடைச்சுன்னு ஒண்ணு கடந்துதான். என்ன கடந்ததுன்னா
நிருதர்கோன் நெஞ்சில் பறித்து வீசிய கவசம். அவனுடைய ராவணனுடைய மார்பில அணிந்திருந்த கவசத்தை மூட்டை அடித்தான் இல்லையா, சைட்ல மூட்டை அடிச்சதுலாம் பார்த்தோம். அந்த மூட்டை இருக்க கவசம் ரெண்டா பழந்து விழுந்திருக்கியா, அது விழுந்ததையும் பார்த்தேன், விழுந்து கிடக்கிறதையும் அதுல வர வெளிச்சம் அதுதான். ஆமா, அது அத்தனையும் அந்த கவசம் வீசுகிற வெளிச்சம். அதுல அத்தனை மணி பதிச்சிருக்கு. அவ்வளவு பெரிய சைஸ், எவ்வளவு பெருசு ராவண சைஸ் போட்ட எக்ஸ்ட்ரா லார்ஜ் எந்த மூலை. கான் கிடந்தது மறைதர கால்வய களிமா தான் கிடந்துழி சாரதி கிடந்துழி சார்ந்தார் ஊன் கிடந்தொழிர் உதிரமும் கிடந்துள்ளது உலகின் வான் கிடந்தது போல்வது கிடந்துழி வான் வந்தார். கான் கிடந்தது மறைதர, காடெல்லாம் மறைத்து கொண்டு, கால்வய களிமா தான் கிடந்துழி சாரதி கிடந்துழி சேர்ந்தார். குதிரைகளும் சாரதியும் தேர்ப்பாகனும் குதிரைகளும் கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஊன் கிடந்து ஒளிர் உதிரமும் கிடந்துள்ளது. அங்க சதையோடு குருதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் உலகின் வான் கிடந்தது போல் அது கிடந்துடி வந்தார். நட்சத்திர மண்டலங்களைப் போல ஒளிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொகுதி உள்ள மணிகள் பொதுக்கப்பட்ட அந்த தேரும் குதிரைகளுக்கெல்லாம் அணிவிக்கப்பட்ட அணிகலன்களாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வான் கிடந்தது போல கிடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இவர் வந்து வானமே கீழே வந்து வான்னாக்க இந்த இடத்துல நம்ம வந்து பொருளை வந்து அதுக்கு அந்த ஒளிக்கு தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த இடத்துக்கு தானே வராங்க, வானம் போல ஜடாயு கிடந்த இடம் அப்படின்னு கேமரா அப்படியே ஜூம் ஆகுது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்தா அந்த வில்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அந்த இது என்ன சூரத்தை பார்த்தார், அதுக்கப்புறம் அம்பராசுனியை பார்த்தார், ஒன்னு கவசம் கிடந்ததை பார்த்தார், அதுக்கு அடுத்தது தேர்ப்பாகன் குதிரைகளை பார்த்தார், அடுத்தது ஜடாயு. இப்படி நடந்துட்டே வருது. யார் பிடிக்கணும்? கண்டு அலங்கு தம் கைத்தளம் மிதித்தனர் கவினார் விண்தளம் துறந்து இறுதியின் விரிகதிர் செய்யோன் மண்டலம் பல மண்ணிடை கிடந்தன மணியின் குண்டலம் பல குளமணி பூண்களின் குடியது. கண்டு அலங்கு தம் கைத்தளம் விதித்தனர் கவின் ஆர் விண்தளம் துறந்து இறுதியின் விரிகதிர் வெய்யோன் மண்டலம் பல மண்ணிடை கிடந்தன மணியின் குண்டலம் பல குலமணி பூண்களின் குவியல். இதெல்லாம் கிடக்குதாங்க. கண்டு அலங்குதம் கைத்தலம் விதித்தனர். அலங்குதம் கைத்தனர் அலங்குதம் கண்டு அவற்றை கண்டு அலங்குதம் கைத்தலம் வீசி வீசி நடந்து வராங்க. அசைகின்ற தங்களுடைய கைத்தலத்தை விதித்தனர். ஆச்சரியத்தால் அவர்கள் கைகள் நடுங்கின. எதனால எப்படி? கவின் ஆர் விண்தளம் துறந்து இறுதியினா பிரளய காலத்துல கற்பாந்த காலத்துல விரிகதிர் வெய்யோன் மண்டலம் பல விண்தளம் துறந்து, அதாவது அழகிய வானத்தை நீங்கி இறுதியின் பிரளய காலத்துல விரிகதிர் வெய்யோன் மண்டலம் பல, அதாவது சூரிய மண்டலங்கள் பல, அநேகம் சூரிய மண்டலங்கள். ஏன்னா இது நம்முடைய காஸ்மாலஜிலேயே இருக்கு. நம்ம பார்க்கறது வந்து ஒரு சூரியன் தான். அதாவது அவங்க வந்து இந்த சௌர மதத்துல சூரிய வழிபாடுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த நம்ம பார்க்குற இந்த மில்கி வே கேலக்சியில இருக்கிற சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சூரியன் கிடையாது. ரிக்வேதத்திலேயே வந்து பல சூரியர்கள் உண்டு, பல சூரிய மண்டலங்கள் உண்டு அப்படிங்கிற கருத்து இருக்கு. அந்த ஒரு பெரிய காஸ்மிக் இது. அதைத்தான் சொல்றாரு பாருங்க, மண்டலம் பல அப்படிங்கிறார். ஏன்னா அந்த எல்லா சூரியன்களும் வந்து பிரளய காலத்துல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். அந்த எல்லா சூரியன்களும் வந்து அப்படியே ஒடுங்குவாங்க.
பிரளயம்னா எல்லாமே அழியுது இல்லையா, பிரபஞ்சம் முழுக்க திருப்பி அழியுது. விழுது இல்லையா எல்லாரும். அதுபோல பல சூரிய மண்டலங்கள் விரிகதிர் வெய்யோன் மண்டலம் பல மண்ணிலே கிடந்தன. பல சூரிய மண்டலங்களும் மண்ணிலே விழுந்து கிடப்பது போல நிறைய குண்டலங்கள் குண்டலம் பல ரத்தினம் வைத்த பல குண்டலங்களும் குலமணி பூண்களின் குவியல், நல்ல உயர்ந்த வகை ஆபரணங்களினுடைய குவியல் அப்படியே விழுந்து கிடக்கு. தோழனி குளம்பட உள குண்டல தொகுதி வாழ் இமைப்பன பல உள மணிமுடி பலவால் நாள் அனைத்தையும் கடந்தனன் தமையின் நம் தாதை யாழி போல்பவர் பலருளர் பொருதனர் இளையோய். இவருடைய அனுமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தோல், இது ராமன் சொல்றது. தோல் அணிக்குளம் பல உள குண்டல தொகுதி வாழ் இமைப்பன பல உள மணிமுடி பலவாள் நாள் அனைத்தையும் கடந்தனன் தமியன் நம் தாதை யாழி போல்பவர் பலருளர் பொருதனர் இளையோய். பல பேர் சண்டை போட்டிருக்காங்க. எப்படி சொல்றாரு இப்ப ராமர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆயிட்டார். தோல் அணிக்கு இளையோனே தோல் அணிக்குலம் பலவுல அவர் வாட்ஸ்அப் எலிமெண்டரி மிஸ்டர் வாட்சன். தோல் அணிக்குலம் பலவுல தோல் வளைகள் வந்து நிறைய தோல் வளை விழுந்து கிடக்கு. குண்டல தொகுதி வாழ் இமைப்பன ஒளி வீசுகின்ற ஒளி வீசும் குண்டலங்களினுடைய தொகுதி நிறைய இருக்கு, விழுந்து கிடக்கு. மணிமுடி பலவான் மணிமுடிகளும் ஒரு 7-10 கிடக்கு. நாள் அனைத்தையும் கடந்தனன், இது ஜடாயுங்கிறதுக்கான அதே எபித்தட். வெகு காலம் கடந்தும் துணை இல்லாமல் தனித்தே இருப்பவன் நாள் அனைத்தையும் கடந்தனன் தமியன். ரொம்ப மெட்டபோரிக்கா இருப்பாங்க. இவ்வளவு நாள் தனியா வாழ்ந்து அப்படி ஒரு அர்த்தம் கூட வரும். கடந்தனன் தமியன் நம் தாதை நம் தந்தையாகிய ஜடாயு யாழி போல்பவர் பலருடன் அவனோட பொருதனர் அவனோட சண்டை போட்டவர்கள் சிங்கத்தை போன்ற வீரர் பல பேராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ராமன் சொல்றான். லக்ஷ்மணனுடைய விடையை பார்த்தான். திருவின் நாயகன் உரை செய்ய சுமத்தரை சிங்கம் தருவின் நீலிய தோள்பட தலைவல என்றால் பொருது தாதையை இத்தனை நெறிகொடு போனான் ஒருவனே அவன் ராவணனாம் என்று உரைத்தான். அல்ல பாடல் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்லை என்னோட ஞாபகமா ஞாபகம் இல்லை. இத்தனை கிடக்கு பாது ஒன்று தானே இருக்கு, ஒரு பேர் தானே இருக்கு. பாதி ஒரு பயமும் கொள்ள இல்லை, அப்படி ஒரு பாட்டு இல்லை அதில் இல்லை. அதில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லை, நான் என்னுடைய இது என்னுடைய கன்க்ளூஷனாக தெரியாது, நான் எடுத்த கன்க்ளூஷன். அதில் என்னக்க இது இத்தனை கிடக்கு பாதுக்கு ஒன்று தானே கிடக்கு. ஆகையினால வந்திருக்கிறோம் வந்து எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆள் ஒண்ணுதான். திருவின் நாயகன் உரை செய்ய சுமித்திரை சிங்கம் தருவின் நீளிய தோள்பல தலைபல என்றால் பொருது தாதையை இத்தனை நெறிக்கொடு போனான் ஒருவனே அவன் இராவணனாம் என உரைத்தான். திருவின் நாயகன் அது சீதையின் கணவன் ஆன ராமன் உரை செய்ய இவ்வாறு சுமித்திரை சிங்கம் சுமித்திரையினுடைய புதல்வன். வித்தியாசமான சுமித்திரை சிங்கம்ங்கிற இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கோங்க, நிறைய படத்துல சுமித்திரை சிங்கம் ஒரு இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வந்திருக்கு முன்னாடி. சௌமித்திரின்னு அங்கே வர இடம்லாம் இங்கே சுமித்திரை சிங்கம் அந்த மாதிரி தான் வரும். அருவின் நீளிய தோல் பல மரம் போன்ற கிடந்த மரங்கள் போல நீண்டுள்ள தோள்கள் பல தலை பல தலையும் பலது இருக்கு என்றால் பொருது தாதையை இத்தனை நெறிக்கொடு போனான். சண்டை போட்டு நம் தந்தையான ஜடாயுவை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்தவன், இவ்வளவு தூரமான வழியில் கொண்டு சென்றவன் ஒருவனே இராவணனா. மடலுள் நாட்டிய தாரிலையோன் சொலைமதியா மிடலும் மிடலும் நாட்டங்கள் தீவுக நோக்கின விரைவான் உடலுள் நாட்டிய குருதியம் பறவைகள் உண்ட
கடலுள் நாட்டிய மலை அன்ன தாதையை கண்டான். இதுல வரைன்னு இருக்கு பாடல். பரவாயில்ல, நம்ம ரெண்டு மூணு. மடலுள் நாட்டிய தார் இளையோன் சொல்லை மதியா மிடல் உன் நாட்டங்கள் தீ உக நோக்கினன் இறைவான் உடலுள் நாட்டிய குருதி பறவையின் உம்பர் கடலுள் நாட்டிய வரையன் தாதையை கண்டான். மடல் உள் நாட்டியன பூ இதழ்கள் தனக்குள்ளே அமையப்பெற்ற தார் இளையோன் மாலை அணிந்த இலக்குமணன் சொல்லை மதியா மதித்து அப்படின்னா அவன் சொல்லை மதித்து மிடல் உள் நாட்டங்கள் அப்படின்னா வலிமையை வெளிப்படுத்துகின்ற நாட்டங்கள் கண்கள் தீயுக கோபாக்னி நோக்கின இறைவான் வேகமாக போகிறான் ராமன். உடலுள் நாட்டிய குருதி, அதாவது உடலிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் குருதி. பறவையின் உம்பர், அந்த ரத்த வெள்ளத்தின் மேல், அது குருதியாகிய கடல வெள்ளத்தின் மேல், கடல் மேல உம்பர் கடலுள் நாட்டிய வரையன், அந்த பார்க்கடல்ல கடைவதற்காக வைக்கப்பட்ட மந்திரமலை போல கிடந்த ஜடாயுவை பார்த்தான். துள்ளி ஓங்கி செந்தாமரை நயனங்கள் சொரிய தள்ளி ஓங்கிய அமலர் தன் தனி உயிர் தந்தை வள்ளியோன் திருமேனியில் தழல் நிற வண்ணன் வெள்ளி ஓங்கலில் அஞ்சன மலையென வீழ்ந்தான். துள்ளி ஓங்கு செந்தாமரை நயனங்கள் சொரிய, இதுல கண்கள் நீர் சொரிய, உங்கள நயனங்களா? தள்ளி ஓங்கிய அமலன் தன் தனியுயிர் தாதை வள்ளியோன் திருமேனியில் தழல் நிற வண்ணன் வெள்ளி ஓங்கலில் அஞ்சன மலையென வீழ்ந்தான். துள்ளி ஓங்குன செழிப்புற்று வளர்ந்த செந்தாமரை, செந்தாமரை கண்களிலே நீர் சொரிய. தள்ளி ஓங்கிய அமலன், அமலன் அப்படின்னா ஓங்கிய அமலன், எல்லா பொருட்களிலும் இருக்கின்றவனான ராமன் தன் தனி உயிர் தாதை. தள்ளி அப்படின்னா தள்ளிங்கிற வார்த்தைய முதல் இதோட சேர்த்துக்கிறாங்க, செந்தாமரையோட சேர்த்துக்கிறாங்க. ஆமா, செந்தாமரை கண்கள் நீர் சொரிய தள்ளி, தள்ளி தள்ளி ஓங்கிய அமலன், இல்லைன்னா தள்ளி ஓங்கிய அமலன், ஓங்கிய அமலன் நீர் பெருக்கிக் கொண்டு தன் தனி உயிர் தாதை, தன் உயிர் போன்ற தந்தையாகிய வள்ளியோன் வள்ளல் தன்மை கொண்ட ஜடாயுடைய திருமேனியின் மேல் தழல் நிற வண்ணன், நெருப்பினது நிறம் போல தீவண்ணன், கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அழல் நிற வண்ணன் சிவபெருமான் வெள்ளி ஓங்கலி, வெள்ளி மலையாகிய கைலாச மலையில அஞ்சன மலை என வீழ்ந்தான். ஒரு நீலமலை விழுந்த மாதிரி, நீலகிரி விழுந்த மாதிரி. அதாவது கைலாச வெண்ணிற மலையாகிய கைலாசத்து மேல தழல் நிறமான சிவபெருமான் உட்கார்ந்து இருப்பது போல இந்த ஜடாயு மேல விழுந்தான். இல்ல, இவன் நீலமலையா விழுந்தான். ஓ, தழல் நிற வண்ணன் வெள்ளி ஓங்கலி, அதாவது தீவண்ணமுடைய சிவபெருமான் உரைகின்ற கைலாச மலையில அஞ்சன மலையில விழுந்தான். ஒரு கருப்பு மைக்குன்றம் விழுந்தது போல. உயிர்த்திறன் ஒரு நாழிகை உணர்விலன்பல் என்று அயிர்த்த தம்பி புக்கு அங்கையின் எடுத்தனன் அருவி புயல் கலந்த நீர் தெளித்தலும் புண்டரீக கண் பயர்த்து பைப்பைய அயர்வதிர்ந்து இணையென பேசும். உயிர்த்திறன் ஒரு நாழிகை உணர்விலன் கொல் என்று அயிர்த்த தம்பி புக்கு அங்கையின் எடுத்தனன் அருவி புயல் கலந்த நீர் தெளித்தலும் புண்டரீக கண் பெயர்த்து பைப்பைய அயர்வு தீர்ந்து இணையென பேசும். ஒரு நாழிகை மூச்சு பேச்சு இல்லை, உணர்வு போயிட்டோ அன்கான்சியஸ் ஆயிட்டானோ அப்படின்ட்டு உணர்விலன் கொல் என்று அயிர்த்த தம்பி சந்தேகித்த லக்ஷ்மணன் போய் மேகத்திலேருந்து கொஞ்சம் அப்படி மழை எடுத்து அருவி புயல் கலந்த நீர், மேகத்திலிருந்து எடுத்த நீரை மேல முகத்துல துடைக்கவும், மேகத்திலிருந்து பொழுது அருவியில் கலந்த நீர், அருவி அருவி புயல் கலந்த நீர்.
கொஞ்சம் இதில் எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மேபி இரண்டியனுடைய இரண்டியன் இப்படி தான் பண்ணுவான். மேலே கடல்லாம் அளவு போகாது அப்படின்ட்டு அவன் என்னவா இருந்தாலும் கடல்லாம் காலை முழங்கால அளவு தான் வரும். அதனால நேரம் மேகத்துலேருந்து மழை குளிச்சு குளிச்சுல அப்படி வராது. இது இதில் தான் வரும். யுத்த கண்டத்தில் ஆரம்பத்தில் மேகத்தில் ஒரு ஓட்டை போட்டு அந்த பக்கம் இருக்கிற ஆகாய கங்கையை குடிப்பான வரும். இல்லை இது வந்து இரண்டியன் வதை படத்தில் இரண்டியன் வதை படத்தில் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு விஷயம்லாம் கிடையாது. மழை நீர் கலந்த அருவி நீர் தான். அருவி நீரை எடுத்து வந்து முகத்துல தெளித்தலும் அவனுடைய தாமரை கண்ணை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைய அயர்வு தீர்ந்து இணையம் பேசும். பின்னால் வருகின்ற வாசகங்களை சொல்ல ஆரம்பித்தான்.